ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் பிஇ படிக்க போகிறேன் சார். நான் வந்து இப்போ கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிக்கு போகலாமா, கவர்மெண்ட் காலேஜுக்கு போகலாமா, அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு போகலாமா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் கல்லூரிக்கு போகலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குது. எந்த பிரான்ச்லாம் சார் எடுக்கலாம், எங்கெங்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது. இப்போல்லாம் சராசரியாக ஒரு சூப்பரான காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே 4 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கேட்குறாங்க. ஒரு கொஞ்சம் அடுத்த லெவல் காலேஜ் அப்படின்னு கேட்டாங்களே ஒரு 2.5 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கீழே அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் 1.25 லட்ச ரூபாய்க்கு கீழே நீங்கள் இன்ஜினியரிங் எங்கேயுமே வந்து ப்ரைவேட்டில் படிக்க முடியாது. அப்போது நம்ம வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸில் படிக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா, ஒன்று கவர்மெண்ட்டுக்கு போகலாம் அல்லது கவர்மெண்ட் எய்டடுக்கு போகலாம். ஸோ இல்லைனா இந்த 1.25 லட்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த டீச்சிங் லேர்னிங் பெடகாலஜி அங்கே இருக்கக்கூடிய அவுட்கம் நம்ம வந்து முடிச்சுட்டு வரும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆன ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்கிற ஒரு பாயிண்ட். அடுத்த விஷயம் பார்க்கும்போது சில காலேஜ் சூப்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க, நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க, எங்களுக்கு அதை சொல்லித்தரோம் இதை சொல்லித்தரோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல பப்ளிசிட்டியும் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் விளம்பரங்களையும் பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 21 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, 50 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது இப்படின்னு ஏதோ ஒரு நம்பரை சொல்லுவாங்க. ஆனால் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, இருந்தாலும் அங்கேருந்து அவுட்கம் அதை யூஸ் பண்ணி எத்தனை பேர் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான விளக்கங்களை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. இதையும் தாண்டி பல கல்லூரிகளை நம்ம நேரில் போய் பார்த்துருக்குறோம். அதில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸே சூப்பராக இருக்குது அப்படிங்கக்கூடிய சில கல்லூரிகளை பற்றி நம்ம வந்து வீடியோவும் வீலாகவும் எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் இதில் எப்படி ஜெயிச்சு வந்தேங்கிறது அவங்களுமே பேசியிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இதெல்லாமே ஃபீஸ் வந்து வாங்குறதுக்கான ஒரு விதமான யுக்தின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதிகபட்ச ஃபீஸை வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டோம். பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெருமையாக வந்து 4 லட்ச ரூபா கொடுத்து படித்தா பெரிய சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சில சூழலையும் பெற்றோர்கள் தள்ளப்படுறீங்க. அப்போ நம்ம போய் ஒரு 70,000 ரூபா 1.25 ரூபா கொடுத்து படித்தோம், 1.5 லட்ச ரூபா கொடுத்து படித்தோம், 1.25 லட்ச ரூபா கொடுத்து படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்குது. இங்கே 1.25 லட்ச ரூபா கொடுக்குற காலேஜ்லையும் சிலது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 4 லட்சம் 5 லட்சம் வாங்குற காலேஜ்லையும் ஒன்றுமே இல்லாமையும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் புரிஞ்சுக்கணும். அதை பற்றின விளக்கங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சாண்ட்விச் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்ல வந்தேன் அப்படின்னா, சில நேரங்களில் ஒரு 75,000 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃபீஸை நீங்கள் சராசரி எடுத்துக்கிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் கல்லூரிகளில் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிஹெச்டி போன்ற கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோர்ஸ் இருக்குங்க. ஸோ இது பற்றின விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னா, இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படிங்கிறது அதில் இருக்குங்க. எல்லாரும் படிக்கிறது அவங்க படிப்பாங்க, ப்ளஸ் இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரியலில் போய் டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு மாணவர் படிக்கும் பொழுதே ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு தொழிற்சாலையில் போய் அவர் இருந்து வேலை பார்த்தா என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்தை இவங்க எடுத்துப்பாங்க. சாதாரணமாக 4 வருஷம் படிக்கிறவங்க இவங்க 5 வருஷமாவோ 4.6 அப்படிங்கிற மாதிரி அந்த டோட்டலி 5 இயர்ஸ் பட் 4.6 அந்த மாதிரி ஒரு டைமில் கூட இவங்க முடிப்பாங்க. சில பேர் ஃபாஸ்ட் ட்ராக்ல இப்போ கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. மொத்தத்தில் சாண்ட்விச் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 வருட படிப்பாக நேரடியாக தொழிற்சாலையில் செய்யக்கூடிய அந்த அறிவும் திறனும் ஆட்டோமேட்டிக்காக படிக்கும்போதே வந்துடும். அப்போ ஈஸியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டு. குறிப்பாக கோர் இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி செல்ஃப் ஃபண்டட் ஃபீ பேஸ்ட். ஒரு கவர்மெண்ட் கல்லூரியாக இருந்ததுன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் எஸ் அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸு 75,000 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நான் கவர்மெண்ட் காலேஜ் தானே படிக்கிறேன், எனக்கு வெறும் ஒரு 14,000 15,000 ஃபீஸ் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. நார்மல் கோர்ஸ் படித்தா ஒரு 14,000 15,000 நீங்கள் முடிச்சிடலாம். அதுவே எஸ்எஸ் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து செல்ஃப் ஃபண்டட். அங்கே அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சை வச்சியோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய அலுமினி சப்போர்ட்ஸ்லையோ இல்லை வந்து அவங்களே வந்து அவங்களுக்கான பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்க வந்து அதை லேப் டெவலப்மெண்ட் எல்லாமே அதிலே பண்ணுறதுனால செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுலேயுமே வந்து நமக்கு ஒரு 8 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த அதாவது நம்ம லேர்னிங் அப்படிங்கிறது இல்லையா, நம்ம என்ன படித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு 8 விதமாக பிரிக்கலாங்க. என்னென்னு பண்ணோம்னா அகடமிக்ஸ் வித் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங். எது சாண்ட்விச் கோர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா SW. நீங்கள் பாருங்கள், கவுன்சிலிங்கில் பண்ணும்போது ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை போட்டு உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் SW, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் SW ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது சாண்ட்விச்சுங்க.
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்கன்னா அது செல்ஃப் சப்போர்ட்டிங், அதை புரிஞ்சுக்கணும். என்டையர்லி செல்ஃப் ஃபண்டட், நோ கவர்மெண்ட் சப்சிடரி, அது இல்லாதனால ஃபீஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு பிளானிங் ட்ரைனிங் எல்லாமே இதில் அதிகமாக இருக்கும். இங்கே ரெகுலர் எப்போதும் போல் ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு லேபுக்கு போவீங்க, சில ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க. இன்னைக்கு சில கல்லூரிகளில் வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது வந்து நல்லா அவுட்கம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ப்ளஸ் அகடமிக்ஸ் ரெண்டுமே இங்கே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடன்ட் சீட்டு, மோர் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் அகடமிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து இங்கே நாமினலாக போயிருங்க. எல்லாரும் பண்ணுற விஷயத்தை இங்கே சேர்ந்து பண்ணிடுவாங்க. டியூரேஷன் 4.5 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கான டியூரேஷன். இந்த சாண்ட்விச் இது வந்து கம்ப்ளீட்டாக 4 வருஷத்துல இந்த டிகிரி வாங்கிடலாம். அப்போ ஒரு வருஷம் எக்ஸஸாக படிக்கணுமா சார், 6 மாதம் எக்ஸஸாக படிக்கணுமா? எஸ், கட்டாயம் படிக்க வேண்டிய வாய்ப்பு, கட்டாயம் நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சாண்ட்விச் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ட்ரைனிங் சார், இங்கேயும் கம்பல்சரி. இதில் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கிறது நம்ம வந்து மாறவே முடியாது, அதுக்கு கிரெடிட்ஸ் இருக்கு. பட் இங்கேயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது முன்னாடிலாம் இல்லை, இப்போ சில கல்லூரிகளில் இன்டர்ன்ஷிப் மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் அட்டானமஸ் கல்லூரியில் இருந்தால் அதில் கிரெடிட்ஸுமே கொடுத்துருக்காங்க. கிரெடிட்ஸ்னா நீங்கள் டிகிரி வாங்கும்போது நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1 கிரெடிட் அப்படிங்கிறத வந்து உங்களோட டிகிரியில் ஆட் பண்ணும். இப்போ ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படின்னா சில கல்லூரிகளில் 165 கிரெடிட் வேணும், சில கல்லூரிகளில் 185 கிரெடிட் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த 185 கிரெடிட்டும் இருந்தால் தான் அந்த மாணவருக்கு டிகிரி அப்படிங்கிற ஒரு பாயிண்டே வரும். அப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்குமே சில டிகிரி, ஒரு சில அந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரக்கூடிய நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக சில இடங்களில் இருக்குது. அப்படின்னா கவர்மெண்ட்லேயே வந்து நான் அட்டானமஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்காது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் இதுக்கெல்லாம் வந்து கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பிளான் பண்ணி எடுக்கணும் நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தால். ஃபீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாண்ட்விச் கோவில் மேபி சப்சிடைஸ், சில நேரங்களில் சப்சிடரி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சாண்ட்விச் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுமான வரைக்கும் வந்து நம்ம பார்த்ததில் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கல்லூரிகள், யூனிவர்சிட்டி வளாகத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த சாண்ட்விச் கோர்ஸ் கொடுக்குறாங்க. பிரைவேட் கல்லூரிகள் யாருமே இதை கொடுக்கறது இல்லை. செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனில் வந்து இது யாருமே இதை கொடுக்கறதே கிடையாது. ஸோ சாண்ட்விச்சை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னா இந்த 6 இன்ஸ்டிடியூஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சாண்ட்விச் கொடுக்கறது. அதனால அந்த பாயிண்ட்ல நீங்கள் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் ஃபுல்லி செல்ஃப் ஃபைனான்ஸ், அதனால ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக, இதை கம்பேர் பண்ணல இதுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் அவங்க என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டிய கட்டாயமும் இருக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அட்டானமஸ் கல்லூரிகள் வித் இண்டஸ்ட்ரி டைப்ஸ். எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி பிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்கள வந்து இண்டஸ்ட்ரி டைப் போட்டு 40 வருஷம் கிட்டத்தட்ட வந்து அவங்க அப்போவே சாண்ட்விச் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் வந்து மேக்ஸிமம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது அதில் வந்து கவர்மெண்ட் எய்டட். இங்கே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் தான். நான் சொல்கிற மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு சொல்லி தனியார் கல்லூரிகளில் இந்த எஸ்எஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக அவங்க எல்லா கோர்ஸுமே எஸ்எஸ் தான் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலேன். இண்டஸ்ட்ரி ரெடினஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்க்கும்போது ஹையர், வெரி ஹை டியூ டு தி ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸ்போஷர். இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் குறிப்பாக கோர் இன்ஜினியரிங்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கும் சாண்ட்விச்சுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃபரன்ஸ். மொத்தத்தில் நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீ டிஃபரன்சஸ் என்னென்னா கரிக்குலம் ஸ்டைல், ப்ராக்டிக்கல் ப்ளஸ் அகாடமிக், இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்குங்க. எங்கள் எஸ்டபிள்யூ கோர்ஸ் சாண்ட்விச்சில். செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதா கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர கோர்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிற பாயிண்டை விட காமன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி போயிருங்க. ஸோ சூஸ் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் நீட் உங்களுக்கு தேவையா, ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துக்குங்க. கரியர் கோல்ஸ், நம்ம வந்து இப்போவே ஒரு சில பேருக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரியில் போகணும், நம்ம வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கரியர் கோல்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஜஸ்ட் லைக் தட் நான் படித்து முடிக்கும் பொழுதே எனக்கு 50 லட்ச ரூபா சம்பளம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து இவ்வளோ சேலரி, நான் ஐடிக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் இருக்கும்போது வந்து நீங்கள் தாராளமாக சாண்ட்விச் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் காலேஜஸ் சொல்லுங்கள் சார். ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது மொத்தமே ஒரு 45 காலேஜ் தாங்க தமிழ்நாட்டிலே இருக்குங்க. இந்த 45 காலேஜில் எப்படி நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்தாலுமே ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் சரி, இல்லை உண்மையிலேயே அங்கே ஃபெசிலிட்டி இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, பப்ளிக் ப்ரிவியூலையும் சரி, நாக்கு, என்ஐஆர்எஃப், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு 10 கல்லூரிகள் தான் சிறந்த கல்லூரிகளாக இருக்குது. ஏன் அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து சாதாரணமான கோர்ஸ் கிடையாது. அது எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் அது அதிகமான ரிஸ்கையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்ல கல்லூரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம்.
அந்த 45 கல்லூரிகளில் 10 கல்லூரிகள் சூப்பர்னு எடுத்துக்கலாம், ஒரு 5 கல்லூரிகள் பரவாயில்லைன்னு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 5 கல்லூரிகள் ஓகே டிகிரிக்காக எடுத்துக்கலாம், மொத்தம் 20 கல்லூரி எடுத்துக்கலாம். மீதமுள்ள 25 கல்லூரிகளில் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அது எந்த லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அடுத்த வீடியோல வருது. தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். பை.